ஹல்லேலூயா. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். யோவேல் 2:21 இப்படியாகவே சொல்கின்றது, அவர் பெரிய காரியங்களை செய்வாரா. அப்போ ஏன் நீங்கள் பயப்படணும் அப்படின்னு இந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளே, அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ள தேவன். பெரிய அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்னன்னா, ஒரு சின்ன விஷயம்னா நம்மளே செஞ்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சாதாரண ஒரு பாத்திரத்தை தூக்கணுன்னா செஞ்சிடலாம். இதே ஒரு பெரிய ராக்கை தூக்க முடியுமா? அப்போ முடியாது. அது பெரிய பெரிய வெயிட்டாக இருக்குது. வேறு யாராவது நல்ல வெயிட் லிஃப்டரை பார்த்து தான் என்ன பண்ணுவோம், தூக்க வைப்போம். இதே ஒரு சின்ன ஜுரமாக இருந்தால் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அப்படி மாத்திரை நம்மளே போட்டுட்டு அப்படிலாம் பண்ணுவோம். இதே ஏதோ போன்ஸ் உடஞ்சிடுச்சு, உள்ள மசில்ஸ்லாம் டேர் ஆகிடுச்சு அப்படிலாம் இருந்தால் என்ன பண்ணுவோம், உடனே ஹாஸ்பிட்டல் ரஷ் பண்ணுவோம். அதுவே அது இன்னும் எமர்ஜென்சியாக பெரிய ஆபத்தாக இருந்தால் அதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அது பெரிய காரியம். அப்படி கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த நாளில் உங்களுக்காக அவர் பெரிய காரியங்களை செய்கிறாராம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எது முடியாது, இது ரொம்ப பெருசு, என்னால் தாங்க முடியாத காரியம் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற காரியத்தை இந்த நாளில் கர்த்தர் கொடுக்கின்றார். கர்த்தர் அதை உங்களுக்காக செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கும் தேவனுடைய பிள்ளைகளை அதை சுதந்திரித்து கொள்ளும்படியாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை உங்கள் குடும்பத்தின் மேல் வைக்க கர்த்தர் பிரியமாக இருக்கின்றார். அதை விசுவாசித்து பெற்றுக்கொள்கின்ற மாதமாக இது மாறட்டும். ஆமென். ஹல்லேலூயா. God bless you.